வடிவா பாருங்க. சரியா? இது பரம்பரை, சகலர்கிட்டையும் பரம்பரையா வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள விகாரை தொடர்பாகவும் தையிட்டியில் தங்கள் நிலங்களுக்காக போராடுகின்ற மக்களின் போராட்டங்கள் தொடர்பாகவும் வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்தானது தற்பொழுது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தையிட்டி விகாரை தொடர்பாகவும் தையிட்டியில அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் நிலங்களுக்காக போராடி வருகிறார்கள். அந்த மக்களின் காணிகளின் உறுதிகள் தொடர்பாக இவர் சொல்லியிருக்கிற விடயம் தான் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த மக்கள் அவர் சொல்லியிருக்க அந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்க அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த தையிட்டி விகாரி தொடர்பாக சொல்லியிருக்கிற அந்த பரபரப்பான விடயத்துல இருக்கிற உண்மை தொடர்பாகவும் அந்த மக்களின் போராட்டம் தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா தையிட்டி தொடர்பாக வந்து நாங்க நிறைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு வரோம். இந்த அர்ஜுனா ராமநாதன் பற்றியும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொண்டு வரோம். ஆனா இருந்தாலும் சில வீடியோல வந்து ஒரு கலைக்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா தற்பொழுது அவருடைய அரசியல் நகர்வுகள், தற்பொழுது அவருடைய அரசியலை பார்த்தோம்னு சொன்னா அந்த அரசியல் யாருக்கான அரசியல் என்ற ஒரு கேள்வியை வந்து எழுதுகிறது. அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வந்து தற்பொழுது மிகவும் ஒரு விமர்சனத்துக்குள்ள மாதிரியும் மிகவும் ஒரு குழப்பத்துக்குள்ள மாதிரியும் மக்களுக்கானதா அல்லது வேறு தரப்பினருக்கானதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய மாதிரியுமான ஒரு அரசியலை வந்து அவர் வந்து தற்பொழுது கொண்டு போறதை வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த தையிட்டி விகாரை தொடர்பாகவும் தையிட்டியில அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களுக்காக போராடி வருகிறார்கள். அந்த மக்களினுடைய காணி உறுதி தொடர்பாகவும் வந்து அர்ஜுனா ராமநாதன் வந்து ஒரு கருத்தினை வந்து சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா அந்த மக்கள் அந்த நிலங்களுக்குரிய சொந்த மக்கள் பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த சந்திப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாக காணி உரிமையாளர்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் கூற்றை வந்து முழுமையாக மறுத்துள்ளார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா தங்களுடைய காணி உறுதி தொடர்பாக தங்களுடைய காணி உறுதியானது உறுதி என்று குற்றச்சாட்டினை வந்து ஏற்க முடியாது. முடிந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எங்களினுடைய காணி உறுதி பொய் என்பதை ஆதாரத்துடன் நிரூபியுங்கள் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் சொன்னா சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களின் காணிகளை அர்ஜுனா பெற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எதிர்காலத்தில் இந்த பகுதியில் அதாவது எங்களுடைய தமிழர் பகுதியில் போட்டியிட்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. நீங்கள் தென் இலங்கையை நோக்கி உங்களுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள விரும்புகிறீர்கள். இதனால் தான் தையிட்டி மக்களின் காணி தொடர்பாக தேவையில்லாத கதைகளை வந்து பேசுகிறீர்கள். அப்படி பேச வேண்டாம் என்று சொல்லி அந்த மக்கள் அர்ஜுனா ராமநாதனிடம் கடுமையாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பல மருத்துவர்களுக்கு எதிராக தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக கூறியிருக்கிறார். அவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ள நுழைந்த காலத்திலே வந்து அந்த விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். நிறைய மருத்துவர்களுக்கும் மோசடி தொடர்பாக தன்னிடம் வந்து நிறைய ஆதாரங்கள் இருப்பதாக வந்து அவர் தொடர்ச்சியாக சொல்லி வந்து ஆனால் அந்த ஆதாரங்களை கொண்டு முதலில் வழக்கு போடுங்கள். அவர் வந்து இதுவரைக்கும் அப்படியான வழக்குகள் போட்ட மாதிரி எதுவும் இல்லை. அதாவது வைத்தியர்களுக்கு எதிராக அந்த வழக்கை நடத்தி முடித்த பிறகு இங்கு வந்து பேசுங்கள். நேரத்துக்கு ஒரு மாதிரி உளராமல் செயற்படுங்கள் என்று சொல்லி அந்த மக்கள் அர்ஜுனா ராமநாதனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசும்போது நிதானத்தினை கடைபிடித்து நிதானமாக பேச வேண்டும் என்று சொல்லியும் உங்கள் வார்த்தைகள் தடுமாறுகின்றன. தமிழருடைய மரபையும் கலாச்சாரத்தை மீறி நீங்கள் பேசுகிறீர்கள். மக்கள் எத்தனையாம் வகுப்பு படித்தவர்கள் சொல்லி நீங்கள் கேட்பது தவறாகும். இந்த மண்ணை ஆண்டவர்கள் இதற்கு முன்னர் இந்த மண்ணை ஆண்டவர்கள் எத்தனையாம் வகுப்பு படித்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்க மாட்டீர்கள் சொல்லி அந்த மக்கள் அர்ஜுனா ராமநாதன் அவரிடம் வந்து கூறியிருக்கிறார்கள். அந்த மக்கள் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா நபர்களை ஆட்களை வந்து தனிப்பட்ட ரீதியாக தாக்க வேண்டாம். உங்கள் மீது அதாவது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் கத்துவதற்கு ஆள் தேவை, ஆனால் சரியான விடயத்துக்காக அதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் அர்ஜுனா ராமநாதனிடம் அந்த மக்கள் கேட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தெரியும் ஒரு சில இடங்கள்ல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சரியாக கதைச்சிருக்கிறார். ஆனா பார்த்தோம்னு சொன்னா அவர் அப்படி சரியா கதைச்சிட்டு பெரும்பாலான நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா நிறைய குழப்பமான நிறைய பிரச்சனையான நிறைய விமர்சனமான கருத்துக்களை வந்து முன்வைச்சதாலதான் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா தமிழர்களுடைய விடயம் தொடர்பாக தமிழருடைய நிலங்கள் தொடர்பாக தமிழருடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும்
அவர் கதைக்கிற விடயங்களா இருக்கட்டும், இந்த டிசிசி மீட்டிங்கள்ல போய் அவர் கதைக்கிற வார்த்தைகள், அவர் கதைக்கிற தொனி, அவர் கதைக்கிற வார்த்தை பிரயோகங்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து மக்களுக்கு அவர் மீது ஒரு வெறுப்பினை ஏற்படுத்துகின்றது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் பயணமானது யாருக்கானது? தமிழ் மக்களுக்கானதா? அல்லது வேறு அரசியல் கட்சிக்கானதா? அல்லது வேற மக்களுக்கானதா? அல்லது வேற தரப்பினருக்கானதா? என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருக்கின்றது. இதற்கிடையில பார்த்தோம்னு சொன்னா, அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்று வழங்கியிருக்கிறார். அந்த நேர்காணல்ல அவர் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த நேர்காணல்ல அவர் சொன்ன இந்த விஷயம் தான் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேத்தி ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சி நடப்பதாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்ச்சிக்கு பின்னால யார் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்ச்சிக்கு பின்னால ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களுடைய அரசாங்கமே செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் இழந்தவர்கள் உள்ளனர். இந்த உணர்வுகளை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்படுகிறார்கள் சொல்லி அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இந்த விடயத்தினை அந்த சிங்கள ஊடகமானது அந்த மக்களுக்கு, அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு, சகோதர மொழி பேசுகின்ற மக்களுக்கு இந்த செய்தியினை காட்டும் பொழுது அந்த மக்கள் என்ன விளங்கிக் கொள்வார்கள் சொன்னா, தமிழர் பகுதியில ஜனவரி 3ஆம் தேதி ஒரு விகாரையினை உடைப்பதற்கு தமிழ் அரசியல்வாதிகளின் தலைமையில தமிழ் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தான் அவங்க விளங்கிக் கொள்வாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா, இனங்களுக்கு இடையில தேவையில்லாத குழப்பமும், தேவையில்லாத பதட்டமும், தேவையில்லாத முரண்பாடுகளுமே வந்து ஏற்படும். அர்ஜுன ராமநாதன் அவர்கள் அந்த சிங்கள ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிற இந்த விடயம் தொடர்பாகவும், இந்த நேர்காணல் தொடர்பாகவும், அது மட்டும் இல்லாமல் தையிட்டியில அந்த நிலங்களுக்காக போராடுகின்ற அந்த மக்களினுடைய காணி உறுதிகள் தொடர்பாகவும், அந்த மக்களுடைய போராட்டத்தை குழப்பும் விதமாக அவர் சொல்லியிருக்கிற விடயம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்களும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.